இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு சூழல் என்னங்கிறத ஒருத்தர் இங்கே இருந்து ஒரு 5 வருஷம் இங்கே தொடர்ந்து இந்த மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் இவங்க உள்வாங்கினா தான் இவங்க ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட முடியும். பட் இவர் எங்கேயோ இருக்கார். இவர் இங்கே வந்து ஒன்று பேப்பரில் வர்ற செய்திகளை படிக்கணும், அல்லது இங்கே வர்ற டிவியில் வர்ற செய்திகளை பார்க்கணும். ஒரு மேலோட்டமாக தான் வந்து நம்முடைய மக்களுடைய எண்ணத்தை அவர் உள்வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி இவங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. இன்னொன்று, தமிழ்நாட்டில் நீங்கள் வைக்கிற ஒரு யுக்தி வந்து பீகாரில் செல்லுபடி ஆகுமான்னா ஆகாது, மேற்கு வங்காளத்தில் ஆகுமான்னா ஆகாது. ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது, பார்வை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு இங்கே சரியாக இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு. ஏற்கனவே வந்து அதிமுக மீது ஒரு சின்ன வெறுப்புணர்வு இருந்துச்சு, அதனால் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இதுவும் அதுவும் ஒரு இடத்துல டேலி ஆகும்போது பிரசாந்த் கிஷோர் பெரியவர் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்துருச்சு. ஒருவேளை அந்த நம்பிக்கையில் விஜய் அவரை அப்ரோச் பண்ணாரான்னு தெரியல.